வணக்கம். இந்த வீடியோவில் சங்கங்கள் பதிவு செய்வது பற்றி என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, ஒரு சங்கம் என்ன மாதிரியான நோக்கத்துக்காக வேண்டுமானாலும் உருவாக்கப்பட்டிருக்கலாம், அது நற்பணி மன்றம் அப்படிங்கிற பெயரில் இருக்கலாம், சமூக சேவை அமைப்பு அப்படின்ற பெயரில் இருக்கலாம், எந்த சட்ட ரீதியான தார்மீக ரீதியான நோக்கத்திற்காக 7 பேர் சேர்ந்து செயல்பட்டாலும் அந்த அமைப்பினை சங்கங்கள் பதிவு சட்டம் அப்படின்ற தமிழ்நாட்டு சட்டத்தின் மூலமாக பதிவு செய்ய முடியும். பதிவு செய்கிறதுனா என்ன? மாவட்ட பதிவாளர் அலுவலகம், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் அலுவலகத்துக்குள்ளே இதற்காக தனியாக அதிகாரி இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம சங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்று சொல்லுகிற சங்கத்தின் நோக்கங்கள் அடங்கிய ஆவணம், சங்கத்தை பதிவு செய்யணுங்கிற விண்ணப்பம், சங்கம் யாரெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த உறுப்பினர்களுடைய விவரப்பட்டியல், முதல் கூட்டம் என்ன மாதிரி நோக்கத்தோடு எண்ணிக்கை ஆரம்பித்தாங்க, அதற்கான கூட்டத்தினுடைய நடவடிக்கைகள், இந்த மாதிரி சில படிவங்களை எல்லாம் அந்த சங்கங்கள் பதிவு அதிகாரியிடத்தில் கொண்டு போய் நாம் தாக்கல் செய்கிற போது சட்டப்படி அந்த சங்கத்தை பதிவு செய்து அதற்கான ஒரு சான்றிதழை அந்த அதிகாரி 7 நாட்களுக்குள்ளே விண்ணப்பித்த 7 நாட்களுக்குள்ளே கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்துவிட்டால் அதற்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்னா, சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு சட்ட ரீதியாக செயல்படுகிற ஒரு அமைப்பு அப்படின்ற ஒரு அங்கீகாரம் முதல்ல கிடைக்குது. ஏனென்றால் அந்த சங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் அரசின் கண்காணிப்பு கீழே வந்துடுது. உதாரணத்துக்கு அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் யார் யார், உறுப்பினருடைய விவரங்கள், உறுப்பினர்கள் அதிகமாக இன்னும் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்கனாக்க அந்த விவரங்கள், சங்கத்தினுடைய வரவு செலவு விஷயங்கள், சங்கத்தினுடைய செயல்பாடு விஷயங்கள் அனைத்துமே அந்த சங்கங்கள் பதிவு செய்யும் அதிகாரி கிட்ட முறைப்படி குறிப்பிட்ட காலத்திற்கு இடைவெளியில் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். இந்த மாதிரி தெரிவிக்கலை அப்படின்னாக்க அந்த சங்கத்தினுடைய பதிவு அங்கீகாரத்தை அந்த அதிகாரி நீக்குவதற்கு அவருக்கு சட்டத்தில் அதிகாரம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சங்கம் நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டுமா என்றால், 20 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு பெயரில் என்ன பெயரில் இயங்கினாலும் அந்த 20 உறுப்பினர்களுக்கு மேல் 2 உறுப்பினர் இருக்கிற எல்லா அமைப்பும் சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்தாக வேண்டும் என்கிற சட்டப்பிரிவு இருக்கிறது. சரி, இந்த மாதிரி சங்கங்கள் என்ன பெயரில் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ள முடியுமா என்றால், குறிப்பிட்ட இன, சாதி, மதம் போன்ற விஷயங்களுக்கு எதிராக தொடரப்படுகிற அமைப்புக்கு, சங்கத்திற்கு பதிவு செய்ய மாட்டோம் என்று அதிகாரி சொல்வதற்கு சட்டத்தில் அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த சங்கம் ஆரம்பித்திருந்தாலும் பதிவு செய்ய முடியாது என்று அதிகாரி மறுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. மனித உரிமை என்கிற சொற்றொடரை பயன்படுத்தினால் அந்த சங்கத்தினை பதிவு செய்ய மாட்டோம் என்று சொல்வதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு நுகர்வோர் அமைப்பு
என்று இருந்தால் கவுன்சில், ஃபோரம் என்ற வார்த்தைகளை அதன் பெயரில் கொண்டிருந்தால் அந்த சங்கத்தினை பதிவு செய்வதற்கு அந்த அதிகாரி மறுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. இது மாதிரி சங்கங்கள் பதிவு செய்து விட்டால் என்ன நன்மை என்று சொன்னால், அந்த சங்கத்தின் பெயரிலேயே வழக்கு தொடர முடியும். அந்த சங்கத்தின் பெயரிலேயே எல்லா நடவடிக்கைகளையும், சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் அந்த சங்கம் எடுக்க முடியும். பதிவு செய்யப்படாத சங்கம் அதன் பெயரில் எந்தவித சட்ட ரீதியான நடவடிக்கையையும் செய்ய முடியாது. தனிப்பட்ட நபர்கள் மட்டுமே அவ்வாறு இயங்க முடியும்.